Welcome to the channel Anatomy in Tamil. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது கிளாசிஃபிகேஷன் ஆஃப் ஜாயிண்ட்ஸ். நம்ம பாடியில் இருக்கிற ஜாயிண்ட்டை எப்படியெல்லாம் கிளாஸிஃபை பண்ணுறாங்க அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு எக்ஸாம்பிள். இப்போது ஒரு கிளாஸில் 50 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க அப்படின்னா நான் இந்த 50 ஸ்டூடெண்ட்ஸை 2 டைப்பாக கிளாஸிஃபை பண்ணலாம். ஒன்று நான் பாய்ஸ் தனியாக கேர்ள்ஸ் தனியாக போங்க அப்படின்னு சொன்னேன்னா இது ஜெண்டர் கிளாஸிஃபிகேஷன். நான் அந்த 50 பேரை ஜெண்டரை பேஸ் பண்ணி கிளாஸிஃபை பண்ணுறேன். அதுவே 50 மார்க்குக்கு மேலே எடுத்தவங்க தனியாக 50 மார்க்குக்கு கீழே எடுத்தவங்க தனியாக நான் பிரித்தேன்னா இது மார்க் கிளாஸிஃபிகேஷன். ஸோ ஒரே 50 பேர் தான், நான் எத்தனை வகையாக வேணாலும் கிளாஸிஃபை பண்ணலாம். ஜெண்டரை பேஸ் பண்ணி பிரிக்கலாம், இல்லை மார்க்கை பேஸ் பண்ணி பிரிக்கலாம். அதே மாதிரி நம்ம பாடியில் இருக்கிற ஜாயின்ஸை ஸ்ட்ரக்சரை பேஸ் பண்ணி பிரித்தா அது ஸ்ட்ரக்சரல் கிளாஸிஃபிகேஷன். ஃபங்க்ஷனை பேஸ் பண்ணியும் ஒரு சில மற்ற பாயிண்ட்டையும் பேஸ் பண்ணி பிரிக்கும்போது அது ஃபங்க்ஷனல் கிளாஸிஃபிகேஷன். ஸோ அந்த ஜாயிண்டில் ஆர்டிகுலேட் ஆகிற 2 போனோட ஸ்ட்ரக்சரை பேஸ் பண்ணி பிரிக்கிறது ஸ்ட்ரக்சரல் கிளாஸிஃபிகேஷன். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஸ்ட்ரக்சரல் கிளாஸிஃபிகேஷனை டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இந்த ஸ்ட்ரக்சரல் கிளாஸிஃபிகேஷனுக்கு 3 டிவிஷன்ஸ் இருக்குது. ஒன்று ஃபைப்ரஸ் ஜாயிண்ட், இன்னொன்று கார்ட்லேஜினியஸ் ஜாயிண்ட், இன்னொன்று சைனோவியல் ஜாயிண்ட். ஃபைப்ரஸ் ஜாயிண்ட்னா 3மே நமக்கு பேர்லேயே தெரியுது பாருங்களேன். ஃபைப்ரஸ் ஜாயிண்ட் அப்படின்னா 2 போனுக்கும் நடுவில் ஃபைப்ரஸ் டிஷ்யூ ப்ரெசென்ட் ஆகிருக்கும். கார்ட்லேஜினியஸ் ஜாயிண்ட்னா 2 போனுக்கும் நடுவில் கார்டிலேஜ் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். சைனோவியல் ஜாயிண்ட்னா 2 போனுக்கும் நடுவில் சைனோவியல் ஃப்ளூயிட் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு ஃபைப்ரஸ் ஜாயிண்ட்டை பற்றி டீட்டெயிலாக படிக்கலாம். இந்த ஃபைப்ரஸ் ஜாயிண்ட் ஒரு இம்மூவபிள் ஜாயிண்ட். இந்த ஜாயிண்ட்டை நம்மளால் நகர்த்த முடியாது. ஸோ இந்த ஃபைப்ரஸ் ஜாயிண்ட் நம்ம ஏற்கனவே பார்த்தோமா, 2 போனுக்கும் நடுவில் ஃபைப்ரஸ் டிஷ்யூ ப்ரெசென்ட் ஆகிருக்கும். இந்த ஃபைப்ரஸ் ஜாயிண்ட்டை டிவைட் பண்ணுறாங்க. ஸோ எவ்வளோ ஃபைப்ரஸ் டிஷ்யூ ப்ரெசென்ட் ஆகிருக்கு அப்படிங்கிறத பொறுத்து 3ஆக டிவைட் பண்ணுறாங்க. ஒன்று சூச்சரில் கொஞ்சமாக ஃபைப்ரஸ் டிஷ்யூ இருக்கும். அடுத்தது கோம்ஃபோசஸ், இது டூத்தோட ஜாயிண்ட்டை நம்ம தனியாக ஒரு கிளாஸிஃபை பண்ணுறாங்க, அதுதான் கோம்ஃபோசஸ். அண்ட் அடுத்தது சென்டஸ்மோசிஸ் ஜாயிண்ட்டுக்குள்ளே நிறைய ஃபைப்ரஸ் டிஷ்யூ ப்ரெசென்ட் ஆகிருக்கும். கொஞ்சமாக ஃபைப்ரஸ் டிஷ்யூ ப்ரெசென்ட் ஆகிருக்கிறது சூச்சர், நிறைய ஃபைப்ரஸ் டிஷ்யூ ப்ரெசென்ட் ஆகிருக்கிறது சென்டஸ்மோசிஸ். அண்ட் பல்லோட ஜாயிண்ட்டை நம்ம கோம்ஃபோசஸ் அப்படின்னு 3ஆக கிளாஸிஃபை பண்ணுறோம். ஃபஸ்ட்டு சூச்சரை பற்றி பார்க்க போகிறோம். சூச்சருக்கு இன்னொரு பேர் செனோஸ்டோசிஸ். அண்ட் சூச்சர்னு கேட்டோடனே நம்மளுக்கு தெரியுது ஸ்கல் போனில் தான் இந்த சூச்சர் இருக்குது. ஸ்கல் போன் நிறைய குட்டி குட்டி போன்ஸ் எல்லாம் ஒன்று சேர்ந்து தான் ஸ்கல் போன் ஃபார்ம் ஆகுது. அப்படி ஒன்று சேர்ற அந்த குட்டி குட்டி போன்ஸ் எல்லாம் சேர்ற இடத்துல இருக்கிற ஜாயிண்ட்டுக்கு பேர் தான் சூச்சர். இந்த சூச்சரோட ஸ்ட்ரக்சரை வச்சு இந்த சூச்சரை திருப்பி 5ஆக கிளாஸிஃபை பண்ணுறாங்க. ஸோ அந்த சூச்சரில் சேர்ற 2 போனோட ஷேப்பும் பிளேனாக இருந்துச்சுன்னா அது பிளேன் சூச்சர். அண்ட் சூச்சரை ஃபார்ம் பண்ணுற 2 போனும் இப்படி கிராக் விட்ட ஷேப்பில் இருந்துச்சுன்னா அது செரேட் சூச்சர். அண்ட் சூச்சரை ஃபார்ம் பண்ணுற 2 போனும் இப்படி ஒரு ஆங்கிளில் இருந்துச்சுன்னா அது ஸ்குவாமஸ் சூச்சர். சூச்சரை ஃபார்ம் பண்ணுற 2 போனும் பல்லு மாதிரி இருந்துச்சுன்னா, ஒரு பல்லும் இன்னொரு பல்லும் அப்படியே செட் ஆகிற மாதிரி பல்லாக இருந்துச்சுன்னா இது டென்டிகுலேட் சூச்சர். அண்ட் அடுத்தது சிண்டைலசிஸ் சூச்சர். இது ஓமரோஸ்பீனாய்ட் ஜாயிண்ட்டில் தான் இருக்குது. ஓமர் போனும் ஸ்பீனாய்ட் போனும் சேர்ற ஜாயிண்ட்டில் தான் இந்த சூச்சர் இருக்குது. ஒரு போனோட ஆர்டிகுலேட்டிங் சர்ஃபேஸ் பள்ளமாக இருக்கும், இன்னொரு போன் மேடு மாதிரி இருக்கும். பள்ளமாக இருக்கிற போனுக்கு பேர் நம்ம க்ரூவ் அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் மேடாக இருக்கிற இடத்துக்கு பேர் வெட்ஜ் அப்படின்னு சொல்லுவோம். வெட்ஜும் க்ரூவும், அந்த மேடும் இந்த பள்ளமும் ஒன்றோட ஒன்று ஃபிக்ஸ் ஆகிற மாதிரி இருக்கிற ஜாயிண்ட் தான் சிண்டைலசிஸ் ஜாயிண்ட். ஸோ சூச்சர் பார்த்தாச்சு, சூச்சரோட 5 டிவிஷன் பார்த்தாச்சு. அடுத்தது சென்டஸ்மோசிஸ் ஜாயிண்ட்டை பார்க்க போகிறோம். நான் ஏற்கனவே சொன்ன சூச்சரில் கொஞ்சமாக ஃபைப்ரஸ் டிஷ்யூ இருக்கும். அண்ட் சென்டஸ்மோசிஸ் ஜாயிண்ட்டில் நிறைய ஃபைப்ரஸ் டிஷ்யூ இருக்கும். சென்டஸ்மோசிஸ் ஜாயிண்ட்டுக்கு எக்ஸாம்பிள் டிபியோஃபிபுலார் ஜாயிண்ட் அண்ட் ரேடியோ அல்னார் ஜாயிண்ட். ஸோ டிபியாக்கும் ஃபிபுலாக்கும் நடுவில் இன்ட்ரோஷியஸ் மெம்பரேன் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். இந்த இன்ட்ரோஷியஸ் மெம்பரேன் ஒரு ஃபைப்ரஸ் டிஷ்யூ. ஸோ இந்த ஃபைப்ரஸ் டிஷ்யூ நிறைய ப்ரெசென்ட் ஆகிருக்கும் சூச்சரில் இருக்கிறத விட. இதுதான் சென்டஸ்மோசிஸ் ஜாயிண்ட். 2 போனையும் கனெக்ட் பண்ணுற ஃபைப்ரஸ் டிஷ்யூ அதிகமான அமௌண்ட்டில் இருந்துச்சுன்னா சென்டஸ்மோசிஸ். ஃபார் எக்ஸாம்பிள் டிபியோஃபிபுலார் அண்ட் ரேடியோ அல்னார் ஜாயிண்ட்.
2 போனையும் கனெக்ட் பண்ணுற ஃபைப்ரஸ் டிஷ்யூ ரொம்ப கம்மி அமௌண்ட்டில் இருந்துச்சுன்னா அது சூச்சர். ஸோ அடுத்தது கோம்ஃபோசிஸ். இந்த கோம்ஃபோசிஸ் ஜாயிண்ட்டை பெக் இன் சாக்கெட் ஜாயிண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. பெக் அப்படின்னா ஆப்புன்னு அர்த்தம். இப்போது ஒரு ஓட்டை, ஒரு கரெக்டான ஒரு பள்ளம் இருக்குது, அந்த பள்ளத்துக்குள்ளே அப்படியே ஃபிக்ஸ் ஆகிற மாதிரி ஏதாவது ஒரு பொருள் எடுத்துகிட்டு போய் அதில் சொருகிறதுக்கு பேர் தான் பெக் இன் சாக்கெட். ஸோ நம்மளோட மேக்ஸிலா இல்லை மேண்டிபிள் போர்டில் இருக்கிற பல்லு வந்து உட்கார்றதுக்காக இருக்கிற பள்ளத்துக்கு பேர் தான் இங்கே சாக்கெட். பல்லோட ரூட்டுக்கு பேர் தான் பெக். ஸோ இந்த பள்ளத்தில் பல்லு கரெக்டாக வந்து செட் ஆகிறது தான் பெக் இன் சாக்கெட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த பல்லும் நம்மளோட போனில் இருக்கிற அந்த ஓட்டையும் பல்லும் ஆர்டிகுலேட் ஆகிறது தான் கோம்ஃபோசிஸ் ஜாயிண்ட். இதுக்கு இன்னொரு பேர் பெக் இன் சாக்கெட் ஜாயிண்ட். இந்த ஜாயிண்ட்டுக்கு உள்ள ஒரு லிகமெண்ட் இருக்குது. இந்த லிகமெண்ட் தான், இதை நம்ம வந்து ஃபைப்ரஸ் ஜாயிண்ட்டில் தானே படிக்கிறோம். அப்போ ரெண்டு போனுக்கும் நடுவில் ஒரு ஃபைப்ரஸ் டிஷ்யூ ப்ரெசென்ட் ஆகிருக்கணும்ல, அந்த ஃபைப்ரஸ் டிஷ்யூ தான் பெரியோடென்டல் லிகமெண்ட். ஸோ டீத்தையும் அந்த போனையும் கனெக்ட் பண்ணுற மாதிரி ஜிக்ஸாகாக ஒரு லிகமெண்ட் இருக்குது, இதுதான் பெரியோடென்டல் லிகமெண்ட். இது ஒரு ஃபைப்ரஸ் டிஷ்யூ, அதனால தான் இந்த ஜாயிண்ட்டை நம்ம ஃபைப்ரஸ் ஜாயிண்ட் அப்படின்னு படிக்கிறோம். இந்த கிளாசிஃபிகேஷன் நம்ம ஃபைப்ரஸ் ஜாயிண்ட் அப்படின்னு படிக்கிறோம். ஸோ ஃபைப்ரஸ் ஜாயிண்ட்டோட எல்லாத்தையும் நம்ம பார்த்துட்டோம். ஒரு தடவை நான் காமிக்கிறேன் முன்னாடி. ஸோ ஃபைப்ரஸ் ஜாயிண்ட் ஒரு ஃபிக்ஸட் ஜாயிண்ட். 2 போனும் சேர்கிற இடத்துல ஒரு ஃபைப்ரஸ் டிஷ்யூ ப்ரெசென்ட் ஆகிருக்கிறதுனால தான் இது ஃபைப்ரஸ் ஜாயிண்ட். அதில் 3 டைப் இருக்குது. சூச்சரில் கொஞ்சமாக ஃபைப்ரஸ் டிஷ்யூ ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அண்ட் அந்த சூச்சரோட ஷேப்பை வச்சு அதுக்கு 5 டிவிஷன்ஸ் இருக்குது. அடுத்தது கோம்ஃபோசிஸ். பெக் இன் சாக்கெட் ஜாயிண்ட், அதுதான் நம்ம கோம்ஃபோசிஸ்ன்னு சொல்லுவோம். பல்லும் போனும் சேர்கிற ஜாயிண்ட் தான் கோம்ஃபோசிஸ். நடுவில் ஒரு ஃபைப்ரஸ் டிஷ்யூ இருக்கும், அது பெரியோடென்டல் லிகமெண்ட். அண்ட் சிண்டெஸ்மோசிஸ், இதே சூச்சரும் இதுவும் கிட்டத்தட்ட சேம். சூச்சரில் கொஞ்சமாக ஃபைப்ரஸ் டிஷ்யூ இருக்கும், சிண்டெஸ்மோசிஸில் நிறைய ஃபைப்ரஸ் டிஷ்யூ இருக்கும். சிண்டெஸ்மோசிஸ்க்கு எக்ஸாம்பிள் டிபியோஃபிபுலர் ஜாயிண்ட் அண்ட் ரேடியோ அல்னார் ஜாயிண்ட். சூச்சருக்கு எக்ஸாம்பிள்ஸ் கல்லில் இருக்கிற சூச்சர்ஸ். அடுத்தது நம்ம கார்ட்லேஜினியஸ் ஜாயிண்ட்டு பார்க்க போகிறோம். கார்ட்லேஜினியஸ் ஜாயிண்ட்டில் 2 கிளாசிஃபிகேஷன் இருக்குது. ஒன்று ப்ரைமரி கார்ட்லேஜினியஸ் ஜாயிண்ட், இன்னொன்று செகண்டரி கார்ட்லேஜினியஸ் ஜாயிண்ட். ஸோ கார்ட்லேஜினியஸ் ஜாயிண்ட்டுன்னும் போது நமக்கு பேர்லேயே தெரியுது, 2 போனும் சேர்கிற இடத்துக்கு நடுவில் கார்ட்லேஜ் ப்ரெசென்ட் ஆகிருக்க போகுது. என்ன மாதிரி கார்ட்லேஜ் ப்ரெசென்ட் ஆகிருக்குங்கிறத பொறுத்து தான் இந்த கார்ட்லேஜினியஸ் ஜாயிண்ட்டை நம்ம 2ஆக பிரிக்கிறோம். கார்ட்லேஜில் 2 டைப் என்னென்னா ஃபைப்ரோ கார்ட்லேஜ் அண்ட் ஹைலின் கார்ட்லேஜ். ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது ப்ரைமரி கார்ட்லேஜினியஸ் ஜாயிண்ட். இந்த ஜாயிண்ட்டுக்கு இன்னொரு பேர் சின்கோண்ட்ரோசிஸ். இந்த ஜாயிண்ட்டில் வெறும் ஹைலின் கார்ட்லேஜ் மட்டும்தான் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். இந்த ஜாயிண்ட்டை கொஞ்சம் கூட நம்மளால் மூவ் பண்ணவே முடியாது. செகண்டரி கார்ட்லேஜினியஸ் ஜாயிண்ட் தான் ஸ்லைட்லி மூவபிள் ஜாயிண்ட். ப்ரைமரி கார்ட்லேஜினியஸ் ஜாயிண்ட் வந்து ஒரு இம்மூவபிள் ஜாயிண்ட். அண்ட் இது 2 போனும் சேர்கிற இடத்துல ஹைலின் கார்ட்லேஜோட ப்ரெசன்ஸ் மட்டும்தான் இருக்கும். 2 போனையும் ஹைலின் கார்ட்லேஜ் தான் ஒன்று சேர்க்குது. அண்ட் மோஸ்ட் ஆஃப் தி கேசஸ் இந்த ஜாயிண்ட் வந்து ஒரு டெம்ப்ரரி ஜாயிண்ட். அப்படின்னா என்னென்னா, இந்த ஹைலின் கார்ட்லேஜ் நாள் பட வயசாக ஆக இது போனாக மாறிடும். அப்போது இங்கே ஜாயிண்ட்டே இருக்காது. ரெண்டுமே வந்து இந்த நடுவில் இருக்கிற ஹைலின் கார்ட்லேஜ் ஃபுல்லாக போனாக மாறிடுச்சுன்னா இது ஒரே போன் ஆகிடும் இல்லையா. ஸோ இந்த ப்ரைமரி கார்ட்லேஜினியஸ் ஜாயிண்ட் சில்ட்ரன்ஸ்க்கு இருக்கிற ஜாயிண்ட் வளர வளர இந்த ஹைலின் கார்ட்லேஜ் போனாக கன்வெர்ட் ஆகிடும். இந்த ஜாயிண்ட்டுக்கு ஒரு எக்ஸாம்பிள் ஸ்டர்னம்க்கும் ஃபர்ஸ்ட் ரிப்புக்கும் நடுவில் இருக்கிற ஜாயிண்ட். அடுத்தது செகண்டரி கார்ட்லேஜினியஸ் ஜாயிண்ட். இந்த ஜாயிண்ட்டுக்கு இன்னொரு பேர் சிம்ஃபைசிஸ் ஜாயிண்ட். இந்த ஜாயிண்ட்டில் 2 போனுக்கும் நடுவில் 2 கார்ட்லேஜும் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஃபைப்ரோ கார்ட்லேஜும் இருக்கும், ஹைலின் கார்ட்லேஜும் இருக்கும். 2 போனோட ஆர்டிகுலர் சர்ஃபேஸில் ஒரு ஹைலின் கார்ட்லேஜ் ஒரு தின்னாக பிளேட் மாதிரி இருக்கும். 2 போனோட ஆர்டிகுலர் சர்ஃபேஸில் ஹைலின் கார்ட்லேஜ் லைட்டாக கவர் ஆகிருக்கும். ஆனால் 2 போனையும் சேர்க்குற இடம் ஃபைப்ரோ கார்ட்லேஜால் இருக்கும். ஸோ போன் மேலே ஒரு லைனிங், ஒரு தின் லேயர் ஆஃப் ஹைலின் கார்ட்லேஜ். ஆனால் 2 போனையும் சேர்க்கறது ஃபைப்ரோ கார்ட்லேஜ். ஹைலின் கார்ட்லேஜும் ஃபைப்ரோ கார்ட்லேஜ் ரெண்டுமே ப்ரெசென்ட் ஆயிருந்துச்சுன்னா அது செகண்டரி கார்ட்லேஜினியஸ் ஜாயிண்ட். இந்த ஜாயிண்ட் ஸ்லைட்லி மூவபிள் ஜாயிண்ட். ஒரு சில நேரத்தில் மட்டும் இந்த ஜாயிண்ட் ஸ்லைட்லி மூவபிள். இந்த ஜாயிண்ட்டுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பியூபஸ் சிம்ஃபைசிஸ் அண்ட் இன்டர்வர்டபிரல் ஜாயிண்ட். ஒரு வர்டபிராவையும் இன்னொரு வர்டபிராவையும் சேர்க்கறது ஃபைப்ரோ கார்ட்லேஜ். அந்த வர்டபிராவோட ஆர்டிகுலேட்டிங் சர்ஃபேஸில் மட்டும் ஹைலின் கார்ட்லேஜ் இருக்கும்.
ஸோ கார்ட்லேஜினியஸ் ஜாயிண்ட் முடிஞ்சிச்சு. கார்ட்லேஜினியஸ் ஜாயிண்ட்னா 2 ஜாயிண்ட்க்கும் நடுவில் கார்ட்லேஜ் இருக்கும். ஸ்லைட்லி மூவபிள் ஜாயிண்ட். இந்த செகண்டரி கார்ட்லேஜினியஸ் ஜாயிண்ட் ஸ்லைட்லி மூவபிள் ஜாயிண்ட். இதை நம்ம எந்த வகையான கார்ட்லேஜ் ப்ரெசென்ட் ஆயிருக்குன்றதை பொறுத்து ப்ரைமரி செகண்டரின்னு 2ஆக பிரிக்கிறோம். வெறும் ஹைலைன் கார்ட்லேஜ் மட்டும் இருந்துச்சுன்னா அது ப்ரைமரி கார்ட்லேஜினியஸ் ஜாயிண்ட். மோஸ்ட் ஆஃப் தி ஜாயிண்ட்ஸ் நாள் பட ஏஜ் ஆக அந்த ஹைலைன் கார்ட்லேஜ் போனோ ஆசிஃபை ஆகிடும். அண்ட் செகண்டரி கார்ட்லேஜினியஸ் ஜாயிண்ட் ஒரு ஸ்லைட்லி மூவபிள் ஜாயிண்ட். இந்த ஜாயிண்ட்டில் போனோட ஆர்டிகுலர் சர்ஃபேஸில் ஹைலைன் கார்ட்லேஜ் இருக்கும். ஆனால் 2 போனையும் கனெக்ட் பண்ணுறது ஃபைப்ரோ கார்ட்லேஜாக இருக்கும். பிரைமரி கார்ட்லேஜினியஸ் ஜாயிண்ட்டுக்கு இன்னொரு பேர் சின்கோண்ட்ரோசிஸ். செகண்டரி கார்ட்லேஜினியஸ் ஜாயிண்ட்டுக்கு இன்னொரு பேர் சிம்ஃபைசிஸ். அடுத்தது சைனோவியல் ஜாயிண்ட்டை பார்க்க போகிறோம். இதான் சைனோவியல் ஜாயிண்ட். சைனோவியல் ஜாயிண்ட்டில் 2 போனும் ஆர்டிகுலேட் ஆகுது இல்லையா, அந்த 2 ஜாயிண்ட் சர்ஃபேஸ் மொத்தமாக ஒரு கேப்சியூல்குள்ளே இருக்கும். ஆர்டிகுலேட் ஆகிற 2 போனோட எண்டையும் ஒரு கவரிங் இருக்கும், கவர் மாதிரி மூடி இருக்கும், ஒரு ரவுண்டாக ஒரு ஸ்ட்ரக்சர். அதை நம்ம கேப்சியூல் அப்படின்னு சொல்லுவோம், ஜாயிண்ட் கேப்சியூல் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஜாயிண்ட் கேப்சியூலோட வெளிப்பக்கத்தில் இருக்கிறது ஃபைப்ரஸ் லேயர், உள்பக்கத்தில் இருக்கிறது சைனோவியல் மெம்பரேன். உள்பக்கத்தில் இருக்கிற இந்த சைனோவியல் மெம்பரேன் ஒரு சைனோவியல் ஃப்ளூயிடை செக்ரேட் பண்ணும். அந்த ஃப்ளூயிட்னால இந்த ஜாயிண்ட்குள்ளே இருக்கிற கேப் ஃபுல்லாக அந்த ஃப்ளூயிட் தான் அக்யூமுலேட் பண்ணியிருக்கும். ஸோ ஒரு கேப்சியூல்குள்ளே என்க்ளோஸ் ஆகிருக்கிறது தான் சைனோவியல் ஜாயிண்ட். அந்த கேப்சியூலோட வெளிப்பக்கத்தில் ஃபைப்ரஸ் டிஷ்யூ இருக்கும், உள்பக்கத்தில் சைனோவியல் மெம்பரேன் இருக்கும். அந்த சைனோவியல் மெம்பரேன் சைனோவியல் ஃப்ளூயிடை செக்ரேட் பண்ணும். 2 போனும் இந்த சைனோவியல் ஃப்ளூயிட் மேலே தான் அப்படியே மிதந்துட்டுருக்கு. அண்ட் 2 போனோட ஆர்டிகுலர் சர்ஃபேஸும் ஹைலைன் கார்ட்லேஜ்னால கவர் ஆகிருக்கும். 2 போனோட ஆர்டிகுலர் சர்ஃபேஸ்லேயுமே ஹைலைன் கார்ட்லேஜ் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். இதுதான் சைனோவியல் ஜாயிண்ட். அண்ட் நடுவில் இருக்கிற இந்த சைனோவியல் ஃப்ளூயிட் எதுக்காக இருக்குது அப்படின்னா, இதுக்கு 2 பர்பஸ் இருக்குது. ஒன்று என்னென்னா, இந்த ஜாயிண்ட்டுக்குள்ளே பிளட் சப்ளை கிடையாது. இந்த ஜாயிண்ட்டில் இருக்கிற தேவையில்லாத ரிமூவ் பண்ணுறது அண்ட் நியூட்ரிஷன் சப்ளை பண்ணுறது, இந்த ஜாயிண்ட் சர்ஃபேஸ்க்கு நியூட்ரிஷன் சப்ளை பண்ணுறது இந்த சைனோவியல் மெம்பரேன். அண்ட் இன்னொன்று என்னென்னா, நம்ம மூமெண்ட் பண்ணும்போது 2 போனுக்கும் நடுவில் எண்ணெய் தடவி விட்ட மாதிரி வழுவழுன்னு இருக்கிறதுக்கு, லூப்ரிகேட்டடாக இருக்கிறதுக்கு இந்த சைனோவியல் ஃப்ளூயிட் ஹெல்ப் பண்ணுது. 2 போனும் மூமெண்ட் அப்போ ஒன்றோட ஒன்று வராயாமல் ஃப்ரீயாக ஈஸியாக வழுக்குன்னு மூவ் ஆகுறதுக்கு இந்த சைனோவியல் ஃப்ளூயிட் ஹெல்ப் பண்ணுது. அண்ட் இந்த போனோட ஆர்டிகுலர் சர்ஃபேஸ்க்கு நியூட்ரிஷன் ப்ரொவைட் பண்ணுறதும் இந்த சைனோவியல் ஃப்ளூயிட் தான். சைனோவியல் மெம்பரேனும் சைனோவியல் ஃப்ளூயிடும் இருக்கிறதுனால தான் இந்த ஜாயிண்ட்டுக்கு பேர் சைனோவியல் ஜாயிண்ட். 2 போனும் இப்படி ஒன்று தொடாமல் நடுவில் ஒரு ஜாயிண்ட் கேவிட்டி அண்ட் முழுன்னு மூவ் ஆகிறதுக்காக சைனோவியல் ஃப்ளூயிடெல்லாம் இருக்கிறதுனால இந்த ஜாயிண்ட் ஃப்ரீலி மூவபிள் ஜாயிண்ட். இந்த ஜாயிண்ட் நல்லா மூவ் ஆகும். அண்ட் இந்த சைனோவியல் ஜாயிண்ட்டை ஷேப்பை பேஸ் பண்ணி திருப்பி கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க, 6ஆக கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. ஒரு போனும் இன்னொரு போனும் சேர்ற அந்த சர்ஃபேஸ் வந்து பிளேனாக இருந்துச்சுன்னா பிளேன் சைனோவியல் ஜாயிண்ட். 2 போனோட ஆர்டிகுலர் சர்ஃபேஸும் சும்மா ஃப்ளாட்டாக இருந்துச்சுன்னா அது பிளேன் சைனோவியல் ஜாயிண்ட். இது வந்து 2 போனும் வந்து கிளைடிங் மூமெண்ட் தான் கொடுக்கும். பெரிய மூமெண்ட் வளையிற மாதிரி மூமெண்ட்லாம் வராது, ஜஸ்ட் கிளைடிங் மூமெண்ட் தான் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் இன்டர் கார்பல் அண்ட் இன்டர் டார்சல் ஜாயிண்ட். ஒரு கார்பல் போனும் இன்னொரு கார்பல் போனும் சேர்ற இடத்துல நமக்கு பெரிய ஃப்ளெக்ஷன் எக்ஸ்டென்ஷன் மூமெண்ட் எல்லாம் கிடையாது, சும்மா சின்ன மூமெண்ட் தான், ஸ்லைடிங் மூமெண்ட் தான் இருக்கும். நம்ம கையை குவிக்கும் போது இல்லை விரிக்கும் போது ஒரு சின்ன கிளைடிங் மூமெண்ட் தான் நடக்கும் அந்த இன்டர் கார்பல் ஜாயிண்ட்ஸ்குள்ளே. அண்ட் அந்த இன்டர் கார்பல் ஜாயிண்ட்டோட சர்ஃபேஸ் இப்படி பிளேனாக இருக்கும். அடுத்தது ஹிஞ்ச் ஜாயிண்ட். நம்ம அந்த கதவை வந்து செவுத்து கூட ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்கள்ல, அதுதான் நம்ம ஹிஞ்ச் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதுதான் வந்து கதவு, இது அந்த வாலில் இருக்கிற செட்டிங். ஸோ இது 2 இப்படி ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்கன்னா கதவை நம்மளால் மூட திறக்க முடியும். ஸோ இந்த மாதிரி ஒரு டைரெக்ஷனில் தான் மூமெண்ட் இருக்கும், ஃப்ளெக்ஷன் எக்ஸ்டென்ஷன் மட்டும்தான் நம்ம பண்ண முடியும் இந்த ஜாயிண்ட்டில். இந்த மாதிரி கதவும் செவரும் சேர்ற மாதிரி இருக்கிற ஸ்ட்ரக்சரில் இருக்கிற ஜாயிண்ட்டை தான் நம்ம ஹிஞ்ச் ஜாயிண்ட் அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் அல்னாவும் ஹியூமரஸும் சேர்றது, எல்போ ஜாயிண்ட். அல்னா வந்து பெரிய கொக்கி மாதிரி இருக்கும், ஹியூமரஸ் வந்து அதில் கரெக்டாக ஆர்டிகுலேட் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த பெரிய கொக்கிக்குள்ளே இந்த ரவுண்டு வந்து ஆர்டிகுலேட் ஆகிறது தான் ஹிஞ்சர்.
அதே மாதிரி அல்னாவோட கொக்கிக்குள்ளே இந்த ஹியூமரஸ் வந்து ஆர்டிகுலேட் ஆகிறதுனால இதை நம்ம ஹிஞ்ச் ஜாயிண்ட் அப்படின்னு சொல்கிறோம். அண்ட் இந்த ஹிஞ்ச் ஜாயிண்ட்டில் இப்படி ஃப்ளெக்ஷன் எக்ஸ்டென்ஷனை தவிர மற்ற மூமெண்ட் எதுவுமே நடக்காமல் இருக்கிறதுக்காக தேவையான அளவுக்கு அடிஷ்னலாக லிகமெண்டஸ் சப்போர்ட்லாம் இருக்கும். இந்த போன் சைட் டு சைட் மூவ் ஆகாமல் இருக்கிறதுக்கு நிறைய லிகமெண்ட் சப்போர்ட் எல்லாம் இருக்கும். அடுத்தது பிவோட் ஜாயிண்ட். பிவோட் ஜாயிண்ட்டில் என்னென்னா ஒரு போன் வந்து ரவுண்டாக இருக்கும், இன்னொரு போன் அந்த ரவுண்டாக இருக்கிற போனை பிடிக்கிற மாதிரி இப்படி சுற்றி பிடிக்கிற மாதிரி இருக்கும். அதுதான் நம்ம பிவோட் ஜாயிண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஒரு போன் இப்படி ரவுண்டாக ஓட்ட மாதிரி இருக்கும், இன்னொரு போன் ரவுண்டாக இருக்கும், அந்த ஓட்டக்குள்ளே போய் சிட் ஆகிருக்கும். இப்போ இந்த ரவுண்டாக இருக்கிற போனால் ரொட்டேட் மட்டும்தான் ஆக முடியும், மடிக்க வேறு எந்த மாதிரி மூமெண்ட்டும் பண்ண முடியாது, சும்மா இந்த ஓட்டக்குள்ளே சுற்றும் அந்த போன். அந்த மாதிரி இருக்கிற ஜாயிண்ட் நம்மளுக்கு தெரியும் இல்லையா, ரேடியோ அல்னார் ஜாயிண்ட். அல்னாவோட லிகமெண்ட் இப்படி பிடிச்சிருக்கும் ரேடியஸோட ஹெட்டை. இந்த ரேடியஸோட ஹெட்டால் இப்போ ரொட்டேட் மட்டும்தான் பண்ண முடியும். இதுதான் பிவோட் ஜாயிண்ட். அடுத்தது காண்டைலார் ஜாயிண்ட். ஒரு ஆர்டிகுலர் சர்ஃபேஸ் வந்து காண்டைல் மாதிரி இருக்கும். காண்டைல்னா நமக்கு மேடாக இருக்கும், நல்லா உருண்டையாக இருக்கும். இன்னொரு ஆர்டிகுலர் சர்ஃபேஸ் அந்த காண்டைலில் அக்யூமுலேட் பண்ணிக்கிற மாதிரி கொஞ்சம் பள்ளமாக இருக்கும். ஒரு ஆர்டிகுலர் சர்ஃபேஸ் பள்ளமாகவும் இன்னொரு ஆர்டிகுலர் சர்ஃபேஸ் நல்லா முட்டை மாதிரியும் இருக்கும், அது ரெண்டும் ஆர்டிகுலேட் ஆகும். இதுதான் வந்து காண்டைலார் ஜாயிண்ட். அண்ட் இந்த ஜாயிண்ட்டுக்கு ஒரு எக்ஸாம்பிள் டெம்பரோமேண்டிபுலார் ஜாயிண்ட். இந்த ஜாயிண்ட்டில் 2 டைப் ஆஃப் மூமெண்ட் இருக்கும், 2 டைரெக்ஷனில் மூமெண்ட் நடக்கும். ஒன்று ஃப்ளெக்ஷன் எக்ஸ்டென்ஷன், அந்த மாதிரி சைட் டு சைட் ஸ்லைட் மூமெண்ட் ப்ரெசென்ட் ஆகிருக்கும் இந்த ஜாயிண்ட்டில். இந்த காண்டைலார் ஜாயிண்ட்டுக்கு இன்னொரு பேர் பைகாண்டைலார் ஜாயிண்ட் அண்ட் எலிப்சாய்ட் ஜாயிண்ட்டுன்னு கூட சொல்லுவாங்க. இந்த காண்டைலோட ஷேப் வந்து எலிப்டிக்கலாக இருந்துச்சுன்னா அது எலிப்சாய்ட் ஜாயிண்ட்டுன்னு கூட சொல்லுவாங்க. அண்ட் பைகாண்டைலார் ஜாயிண்ட்னாலும் காண்டைலார் ஜாயிண்ட்னாலும் ஒன்று. அண்ட் அடுத்தது சேடில் ஜாயிண்ட். சேடில் அப்படின்னா என்னன்னு நம்மளுக்கு முதல்ல தெரிஞ்சிருக்கணும். சேடில்னா என்னென்னா, இப்போ நான் இந்த பிக்சரில் கொடுத்துருக்கேன் இல்லையா, இதுதான் சேடில் ஷேப். சேடல்னா இப்போ ஒரு சர்ஃபேஸ் இருக்குது, அந்த சர்ஃபேஸை நான் வந்து முன்னாடி இருந்து பின்னாடி தடவும் போது அது கான்கேவாக இருக்குது, ஆனால் சைட் டு சைட் தடவும் போது கான்வெக்ஸாக இருக்கும். ஒரே சர்ஃபேஸ் தான். இப்படி நான் சைட்லேருந்து சைடுக்கு தடவுனா, இப்போ எனக்கு இந்த இடத்துல பார்த்தாலே தெரியும், சைட்லேருந்து நான் சைடில் தடவும் போது அது கான்வெக்ஸாக இருக்கும், ஆனால் முன்னாடி இருந்து பின்னாடி தடவும் போது கான்கேவாக இருக்கும். ஒரே ஆர்டிகுலர் சர்ஃபேஸ் ஒரு டைரெக்ஷனில் தடவும் போது கான்கேவாகவும் இன்னொரு டைரெக்ஷனில் தடவும் போது கான்வெக்ஸாகவும் இருந்துச்சுன்னா அதுதான் சேடில். ஸோ ஒரு போனோட ஆர்டிகுலர் சர்ஃபேஸ் இந்த மாதிரியும் இன்னொரு போனோட ஆர்டிகுலர் சர்ஃபேஸும் அதே மாதிரி இருக்கும், சேடில் ஷேப்லேயே இருக்கும். அப்போ தான் இது கூட செட் ஆக முடியும். ஸோ 2 ஆர்டிகுலர் சர்ஃபேஸும் இந்த மாதிரி சேடில் ஷேப்பில் இருக்கும், 2 டைரெக்ஷனில் மூமெண்ட் பர்மிட் பண்ணும். இந்த மாதிரி சேடில் ஷேப்பில் ஆர்டிகுலர் சர்ஃபேஸ் இருந்துச்சுன்னா அதுதான் சேடில் ஜாயிண்ட். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் கார்போ மெட்டகார்பல் ஜாயிண்ட். நம்மளோட ஃபஸ்ட்டு மெட்டகார்பல் போன் கார்பல் போன் கூட சேர்கிற இடத்துல இப்படி தான் இருக்கும். நம்மளோட தம்பில் 2 டைரெக்ஷன் மூமெண்ட் இருக்குது, ஆனால் மற்ற ஃபிங்கர்ஸில் அப்படி 2 டைரெக்ஷன் மூமெண்ட் இல்லை. தம்பால் ஃப்ளெக்ஷன் எக்ஸ்டென்ஷன் பண்ண முடியும் அண்ட் அப்போசிஷன் பண்ணும் தம்ப். ஸோ இந்த அப்போசிஷன் மூமெண்ட் இந்த மாதிரி சேடில் ஷேப்பில் அந்த ஜாயிண்ட் இருக்கிறதுனால தான் 2 டைப்பில் 2 டைரெக்ஷனில் மூமெண்ட் பண்ண முடியுது. இந்த சேடில் மேலே வந்து ஆர்டிகுலேட் ஆகிற இன்னொரு போன் இப்படியும் நகரும், முன்ன பின்னவும் நகரும். ஆன்டீரியர் பொஸ்டீரியராகவும் மூமெண்ட் நடக்கும், சைட் டு சைடாகவும் மூமெண்ட் நடக்கும். அதுதான் சேடில் ஜாயிண்ட்டோட ஸ்பெஷாலிட்டி. அடுத்தது பால் அண்ட் சாக்கெட் ஜாயிண்ட். சாக்கெட்னா பல்லும், பால்னால் நம்மளுக்கு தெரியும் பால். இந்த பால் போய் ஃபிக்ஸ் ஆகிற மாதிரி இருக்கிற பள்ளத்துக்கு பேர் சாக்கெட். ஒரு ஜாயிண்ட்டோட ஒரு ஆர்டிகுலர் சர்ஃபேஸ் பால் மாதிரியும் இன்னொரு ஆர்டிகுலர் சர்ஃபேஸ் பள்ளம் மாதிரியும் இருக்கும். அந்த பள்ளத்துக்குள்ளே இந்த பால் போய் செட் ஆகிற மாதிரி இருந்துச்சுன்னா அதுதான் பால் அண்ட் சாக்கெட் ஜாயிண்ட். இது நம்மளுக்கு நல்லா தெரிஞ்ச ஜாயிண்ட் தானே. இந்த பால் அண்ட் சாக்கெட் ஜாயிண்ட்டில் எல்லா டைரெக்ஷன்லேயும் மூமெண்ட் நடக்கும். ஏன்னா வந்து இந்த ஜாயிண்ட் ரொம்ப ஃப்ரீயாக இருக்கும், ஃப்ளெக்ஷன் எக்ஸ்டென்ஷன் அப்டக்ஷன் அடக்ஷன் ரொட்டேஷன் எல்லா மாதிரியான மூமெண்ட்டும் நடக்கும். எங்கேயுமே ரெஸ்ட்ரிக்ஷன்ஸே கிடையாது. இந்த ஹோல்குள்ளே இந்த பால் போயிடுச்சுன்னா எந்த மாதிரி டைரெக்ஷனில் வேணாலும் அந்த பாலால் நகர முடியும் இல்லையா. ஸோ பால் அண்ட் சாக்கெட் ஜாயிண்ட்டில் நிறைய மூமெண்ட் இருக்கும், எல்லா டைரெக்ஷன்லேயும் மூமெண்ட் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். இந்த ஜாயிண்ட்டுக்கு ஒரு எக்ஸாம்பிள் ஷோல்டர் ஜாயிண்ட் அண்ட் ஹிப் ஜாயிண்ட். ஸோ நம்ம சைனோவியல் ஜாயிண்ட்டை பார்த்து முடிச்சிட்டோம். நான் ஒரு தடவை எல்லாத்தையுமே ரிவைஸ் பண்ணுறேன். சைனோவியல் ஜாயிண்ட் நடுவில் சைனோவியல் மெம்ப்ரேனோ ஃப்ளூயிடோ ப்ரெசென்ட் ஆயிருந்துச்சுன்னா அதான் சைனோவியல் ஜாயிண்ட். இது ஒரு ஃப்ரீலி மூவபிள் ஜாயிண்ட். ஷேப்பை வச்சு
6ஆக கிளாஸிஃபை பண்ணுறாங்க. ஸோ அந்த ஜாயிண்ட்டோட 2 இடமும் சேர்ற போன் வந்து பிளேனாக இருந்துச்சுன்னா பிளேன் சைனோவியல் ஜாயிண்ட், அண்ட் கதவில் இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா ஹிஞ்ச் சைனோவியல் ஜாயிண்ட். ஒரு போன் உருண்டையாகவும் இன்னொரு போன் அந்த உருண்டையை பிடிக்கிற மாதிரி ஒரு ரிங்கு மாதிரி இருந்துச்சுன்னா அது பிவோட் ஜாயிண்ட். அண்ட் காண்டைலும் அந்த காண்டைல் ஆர்டிகுலேட் ஆகிறதுக்கு ஒரு பள்ளமும் இருந்துச்சுன்னா அது காண்டைலார் ஜாயிண்ட். சேடில் ஜாயிண்ட் நான் இப்போ தான் காட்டினேன் இல்லையா, ஒரே ஆர்டிகுலர் சர்ஃபேஸ் கான்கேவாகவும் கான்வெக்ஸாகவும் இருந்துச்சுன்னா அதான் சேடில் ஜாயிண்ட். கான்கேவோ கான்வெக்ஸ் சர்ஃபேஸ் இருக்கிறது தான் சேடில் ஜாயிண்ட். பால் அண்ட் சாக்கெட் ஜாயிண்ட், ஒரு ஆர்டிகுலர் சர்ஃபேஸ் பால் மாதிரி இன்னொரு ஆர்டிகுலர் சர்ஃபேஸ் சாக்கெட் மாதிரி இருந்துச்சுன்னா பால் அண்ட் சாக்கெட் ஜாயிண்ட். ஸோ ஸ்ட்ரக்சரல் கிளாஸிஃபிகேஷனில் இருக்கிற எல்லாத்தையுமே நம்ம பார்த்து முடிச்சாச்சு. அடுத்து நம்ம ஃபங்க்ஷனல் கிளாஸிஃபிகேஷன் பார்க்க போகிறோம். ஃபங்க்ஷனல் கிளாஸிஃபிகேஷனில் எதை பேஸ் பண்ணி ஃபஸ்ட்டு டிவைட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா 2 ஃபங்க்ஷனல் கிளாஸிஃபிகேஷன் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து மூமெண்ட்டை பேஸ் பண்ணி கிளாஸிஃபை பண்ணுறாங்க. மூமெண்ட்டை பேஸ் பண்ணி கிளாஸிஃபை பண்ணும்போது 3 டைப் இருக்குது. சென்ஆர்த்ரோசிஸ், ஆம்ஃபிஆர்த்ரோசிஸ் அண்ட் டைஆர்த்ரோசிஸ். அத்ரோசிஸ் அப்படின்னா ஜாயிண்ட் அப்படின்னு அர்த்தம். சின்ஆர்த்ரோசிஸ்னால் அந்த ஜாயிண்ட்டில் மூமெண்ட்டே கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் சூச்சரில் மூமெண்ட்டே கிடையாது இல்லையா, ஸோ மூமெண்ட்டே இல்லாத ஜாயிண்டெல்லாம் சின்னத்ரோசிஸ். கொஞ்சமாக மூமெண்ட் இருக்கிற ஜாயிண்டெல்லாம் ஆம்ஃபிஆர்த்ரோசிஸ். ஃபார் எக்ஸாம்பிள் செகண்டரி கார்டிலேஜினியஸ் ஜாயிண்ட், அதில் வந்து ஸ்லைட் மூமெண்ட் இருந்துச்சு இல்லையா, ஸ்லைட் மூமெண்ட் இருக்கிற ஜாயிண்ட்ஸ் எல்லாமே ஆம்ஃபிஆர்த்ரோசிஸ் ஜாயிண்ட். அண்ட் டைஆர்த்ரோசிஸ், எல்லா வகையிலுமே மூமெண்ட் இருக்கிறது டைஆர்த்ரோசிஸ் ஜாயிண்ட். சைனோவியல் ஜாயிண்ட் நம்ம பார்த்தோம், எல்லா மூமெண்ட்டுமே இருக்கும். ஸோ எல்லா டைரெக்ஷன்லேயும் மூமெண்ட் இருக்கிறது டைஆர்த்ரோசிஸ், ஸ்லைட் மூமெண்ட் இருக்கிறது ஆம்ஃபிஆர்த்ரோசிஸ், மூமெண்ட்டே இல்லாதது சைனத்ரோசிஸ். இந்த கிளாஸிஃபிகேஷன் மூமெண்ட்டை பேஸ் பண்ணி கிளாஸிஃபை பண்ணுறது. ஜாயிண்ட்டில் இருக்கிற மூமெண்ட்டை பேஸ் பண்ணி கிளாஸிஃபை பண்ணும்போது இந்த மாதிரி 3 கிளாஸிஃபிகேஷன் கிடைக்குது. அடுத்தது எத்தனை நம்பர் ஆஃப் ஆர்டிகுலர் சர்ஃபேஸ் இருக்குது அந்த ஜாயிண்ட்குள்ளே அப்படிங்கிறத பேஸ் பண்ணி கிளாஸிஃபை பண்ணுறாங்க. ஸோ ஆர்டிகுலர் சர்ஃபேஸ் அப்படிங்கிறது இப்போ எல்போ ஜாயிண்ட் எடுத்துக்கிட்டா ஹியூமரஸ், அல்னா, ரேடியஸ் 3 போன் ஆர்டிகுலேட் ஆகுது. ஆனால் அங்கே 4 ஆர்டிகுலர் சர்ஃபேஸ் இருக்குது. எப்படி அப்படின்னா ஹியூமரஸ் போனில் 2 ஆர்டிகுலர் சர்ஃபேஸ் இருக்குது. அல்னா போனுக்கு ஒரு ஆர்டிகுலர் சர்ஃபேஸ் இருக்குது, ரேடியஸ் போனுக்கு ஒரு ஆர்டிகுலர் சர்ஃபேஸ் இருக்குது. ரேடியஸோட தலை மேலே ஒரு ஆர்டிகுலர் சர்ஃபேஸ் இருக்குது, அல்னா மேலே ஒரு ஆர்டிகுலர் சர்ஃபேஸ் இருக்குது. 3 போன் தான் ஆர்டிகுலேட் ஆகுதுனாங்க, 4 ஆர்டிகுலர் சர்ஃபேஸ் இருக்குது. ஸோ நம்ம நோட் பண்ண வேண்டிய பாயிண்ட் என்னென்னா எத்தனை போன் ஆர்டிகுலேட் ஆகுதுங்கிறத பேஸ் பண்ணி இந்த கிளாஸிஃபிகேஷன் இல்லை, எத்தனை ஆர்டிகுலர் சர்ஃபேஸ் இருக்குது அப்படிங்கிறத வச்சு தான் இந்த கிளாஸிஃபிகேஷன். அதே மாதிரி நீ ஜாயிண்ட் எடுத்துக்கிட்டா கூட ஃபீமரும் டிபியாவும் ஆர்டிகுலேட் ஆக போகுது. ஆனால் அங்கே எத்தனை ஆர்டிகுலர் சர்ஃபேஸ் இருக்குது, மீடியல் காண்டைல் ஒன்று, லேட்ரல் காண்டைல் ஒன்று டிபியாவோடது. ஸோ எத்தனை ஆர்டிகுலர் சர்ஃபேஸ் இருக்குது அப்படிங்கிறத பேஸ் பண்ணி 3ஆக பிரிக்கிறாங்க. ஒன்று சிம்பிள் ஜாயிண்ட், 2 ஆர்டிகுலர் சர்ஃபேஸ் மட்டும்தான் இருந்துச்சுன்னா அது சிம்பிள் ஜாயிண்ட். ஃபார் எக்ஸாம்பிள் ஷோல்டர், க்ளீனாய்ட் கேவிட்டி ஒரு ஆர்டிகுலர் சர்ஃபேஸு, ஹியூமரஸோட ஹெட் ஒரு ஆர்டிகுலர் சர்ஃபேஸ், 2 ஆர்டிகுலர் சர்ஃபேஸ் தான் இருக்குது. ஸோ அது சிம்பிள் ஜாயிண்ட். அடுத்தது காம்பவுண்ட் ஜாயிண்ட், 2க்கும் மேற்பட்ட ஆர்டிகுலர் சர்ஃபேஸ் இருந்துச்சுன்னா அது காம்பவுண்ட் ஜாயிண்ட். ஃபார் எக்ஸாம்பிள் எல்போவில் 4 ஆர்டிகுலர் சர்ஃபேஸ் இருக்குது. ஸோ அது காம்பவுண்ட் ஜாயிண்ட். அடுத்தது காம்ப்ளெக்ஸ் ஜாயிண்ட். காம்ப்ளெக்ஸ் ஜாயிண்ட்டுக்கும் காம்பவுண்ட் ஜாயிண்ட்டுக்கும் என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னா 2த்துலேயுமே 2க்கு மேலே ஆர்டிகுலர் சர்ஃபேஸ் இருக்கும். 2 ஆர்டிகுலர் சர்ஃபேஸ்க்கு மேலே இருந்துச்சுன்னா தான் நம்ம அதை காம்ப்ளெக்ஸ் இல்லைனா காம்பவுண்ட் அப்படின்னு சொல்லுவோம். 2 ஆர்டிகுலர் சர்ஃபேஸ்க்கு மேலே இருக்குது, ஆர்டிகுலர் டிஸ்க் ப்ரெசென்ட் ஆகிருக்கு அப்படின்னா அது காம்ப்ளெக்ஸ். 2 ஆர்டிகுலர் சர்ஃபேஸ்க்கு மேலே இருக்குது ஆனால் ஆர்டிகுலர் டிஸ்க் ப்ரெசென்ட் ஆகலை அப்படின்னா அது காம்பவுண்ட். அந்த ஜாயிண்ட்டுக்கு நடுவில் இருக்கிற இடத்துல ஒரு ஆர்டிகுலர் டிஸ்க் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அப்படி ப்ரெசென்ட் ஆகிருந்துச்சுன்னா அது காம்ப்ளெக்ஸ் ஜாயிண்ட். அப்படி 2 ஆர்டிகுலர் டிஸ்க்கும் ப்ரெசென்ட் ஆகலை. இப்போ எல்போ ஜாயிண்ட்டில் பார்த்தீங்கன்னா எந்த ஆர்டிகுலர் டிஸ்க்கும் ப்ரெசென்ட் ஆகலை, ஜஸ்ட் அல்னா, ரேடியஸ் அண்ட் ஹியூமரஸ். ஆனால் 2க்கும் மேலே ஆர்டிகுலர் சர்ஃபேஸ் இருக்குது, அதனால் அது காம்பவுண்ட் ஜாயிண்ட். அதுவே நம்ம நீ ஜாயிண்ட் எடுத்துக்கிட்டா இங்கேயும் 2க்கும் மேலே ஆர்டிகுலர் சர்ஃபேஸ் இருக்குது. டிபியாவோட 2 காண்டைல் இருக்குது, ஃபீமரோட 2 காண்டைல் இருக்குது. ஸோ 2க்கும் மேலே ஆர்டிகுலர் சர்ஃபேஸ் இருக்குது. நடுவில் ஒரு மெனிஸ்கை இருக்குது. மெனிஸ்கையோ ஆர்டிகுலர் டிஸ்க். ஓகே, மெனிஸ்கைனாலும் ஆர்டிகுலர் டிஸ்க்னாலும் சேம் தான். நடுவில் 2 போனும் சேர்ற அந்த ஜாயிண்ட்டுக்கு நடுவில் எக்ஸ்ட்ராவும் ஒரு பிளேட் வருது. அப்படி ஒரு பிளேட் வந்துச்சுன்னா அதுதான் நம்ம காம்ப்ளெக்ஸ் ஜாயிண்ட் அப்படின்னு சொல்கிறோம். நீ ஜாயிண்ட்டில் நமக்கு மெனிஸ்கை இருக்கும், அதனால் இது காம்ப்ளெக்ஸ் ஜாயிண்ட். அதே மாதிரி ரிஸ்ட் ஜாயிண்ட்டில் கூட நடுவில் ஒரு ஆர்டிகுலர் டிஸ்க் வரும், அதனால் ரிஸ்ட் ஜாயிண்ட்டும் காம்ப்ளெக்ஸ் ஜாயிண்ட்.
ஆர்டிகுலர் ஜாயிண்ட் வருது, ஆர்டிகுலர் டிஸ்க் வருது, 2க்கும் மேலே ஆர்டிகுலர் சர்ஃபேஸ் இருக்குது, அது காம்ப்ளெக்ஸ். 2க்கும் மேலே ஆர்டிகுலர் சர்ஃபேஸ் இருக்குது, எந்த ஆர்டிகுலர் டிஸ்க்கும் இல்லை, அது காம்பவுண்ட். 2 ஆர்டிகுலர் சர்ஃபேஸ் தான் இருக்குது, அது சிம்பிள். ஸோ that's all for classification of joints. Thank you.